குறி குறிசம் கோ கனதம் நீர் குளிர்ச்சியை குறிக்க குறி அடையாளம் தாமரை தாமரை அப்புறம் தீ தீ சுடுதல் தீயின் குணம் சுடுதல் அதை குறிக்க அடையாளம் ஸ்வஸ்திக் வெப்பச்சலனம் அது என்ன சொல்றோம் வெப்ப எனர்ஜி அது சுழன்று கொண்டே இருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் இல்லையா கலோரிஸ் சொல்ற மாதிரியா அதான் ஒவ்வொரு பொருளையும் அது எனர்ஜி ஏற்கும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் அது இருக்கும் அதுக்குள்ள அணுக்களெல்லாம் இப்படி சுழந்துட்டு தான் இருக்கும் அப்போ அது சுழற்சி எதை குறிப்பது எனர்ஜி ஆட்களும் அதனுடைய கழிவுகளை நீக்குதல் அதான் சுழற்சி ஒவ்வொரு பொருளையும் புதுசான செல்கள் வந்துட்டு இருக்கும் பழசெல்லாம் கழிவு விளங்குதா அதான் நடராஜர் எனர்ஜி அவருடைய இது படம் பிடித்தார் ஸ்வஸ்திக்கு மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம அந்த கை காலை தூக்கிருக்கிறது எல்லாம் போட்டால் ஸ்வஸ்திக்கு மாதிரி அதனால அது சி வண்ணர் பாடுறாரா இல்லையா அப்பசாமி செங்குன்ற வண்ணர் ஆமா சி வண்ணர் அவதான் நமக்கு என்ன ஆற்றல் நமக்கு ஆற்றலா இருப்பது யாரு பெருமான் தான் எனவே காற்று அறுபுள்ளி காற்றின் கோணம் என்ன சலனம் எல்லா இடத்துலையும் பரவி நிற்பது அதான் ஆறு புள்ளி வைக்கிறது எல்லா மூலைகளையும் குறிக்கிறதுக்கு 6 கோணம் போட்டோமா இல்லையா இது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும் பிரசன்ஸை குறிக்கிறது புள்ளி எல்லா இடத்துலையும் இருக்கும் காற்று சலனம் உடையது ஆகாயம் அமுத விந்து ஒரு புள்ளி அது எல்லாத்திலும் நுழைதலை குறிப்பது எல்லாத்துலேயும் ஆகாயம் ஆகாயம் மண்ணுக்குள்ள இருக்கும் நீருக்குள்ள இருக்கும் தீக்குள்ள இருக்கும் காட்டுக்குள்ளையும் இருக்கும் பிரிவின்றி பிரிவின்றினா ஒன்று ஒன்றும் நிழல் நிறையா மண் பொலிசம் மண்ணுக்கும் கோகனக புனலுக்கும் ஸ்வஸ்தி தீக்கும் அறுபுள்ளி காலுக்கும் அமுதவிந்து வானுக்கும் மண் அடையாளங்களாக மண் இருக்கும் அடைவைனா முறையாக என்று ஒன்புதல்வா என்ன சொன்னாங்க ஆனந்த யோகம் நிகழ்ப்புதல்வன ஞானம் ஞானத்தை என்ன சொன்னாரு ஞான புத்திரனே ஆகமம் போது ஆகம் போது இதையெல்லாம் ஆகமம் சொல்லும் என்று சொல்கிறார். இப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு வடிவம் அதன் தொழிலை குறிக்கிற அடையாளம் பயனை குறிக்கிற அடையாளம் குணத்தை குறிக்கிற அடையாளம் 3 சொல்லியாச்சா இல்லையா சொல்லியாச்சு. இப்போ இதெல்லாம் எழுத்துல வேறணும் இல்லையா இதெல்லாம் அடக்கணும் அப்படின்னு அப்போ அந்த சொன்னா அதை செய்யறதுக்கு அதிதெய்வம் வேணும். என்ன வேணும்? அதிதெய்வம். அந்த அதிதெய்வங்களை இங்க சொல்றாரு. பாராதி 5 பாராதி மண் முதலாக 5 இந்த பஞ்சபூதங்களுக்கும் பண்ணும் அவற்றை
சுத்தி பண்ணும் அதிதெய்வங்கள். பூத சுத்தி பண்றோமா இல்லையா, அது விடுபடுத பண்ற அதிதெய்வங்கள். அந்த பித்தெழுத்துக்களை சொன்னா அதுக்கு அதிதெய்வங்கள் யாருன்னா ஆறார். எது எதுக்கு யார் யார் என்று கேட்டால் அயனாதி ஐவர், பிரம்மன் முதல் ஐவர். எதுக்கு? மண்ணு, நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த அஞ்சுக்கும் 5 பேர் இருக்காங்க. அது பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5. ஒவ்வொரு தொழில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பூதத்தை இயக்குவாங்க. அதோட படைத்தல் முதலான தொழில்களையும் செய்வார்கள். அவருக்கு சொல்லுங்கள் தோற்றம் முதல் 5. அவர் பிரம்மா பிரம்மா மண்ணுக்கு அதிபதியாக இருந்து கொண்டு படைத்தல் தொழிலையும் செய்வார் இல்லையா. விஷ்ணு நீருக்கு அதிபதியாக இருந்து கொண்டு காத்தல் தொழிலையும் செய்வார். அப்படி சொல்லணும் இல்லையா. தோற்றம் முதல் 5 பழுதறவே குற்றமர பண்ணுவர்கள் பான். எனவே அவன் ஏவல் வழி நின்று இதெல்லாம் செய்வாங்க. இங்க அடுத்த பாட்டில் யார் யாருன்னு அதை சொல்றாரு. இங்க அயனாதின்னு பொதுமையில சொன்னதை தனித்தனியா பிரிச்சு சொல்றார். படைப்பன் அயன். எனவே மண்ணுக்கு அதிபதியாக இருந்து கொண்டு இவன் படைத்தல் தொழிலையும் செய்வான். யாரு? பிரம்மா இல்லையா. அழிப்பன் காக்கல். பங்கையக்கன் மாயன். பங்கையக்கன் மாயன். மாயன் நீருக்கு அதிபதியாக இருந்து கொண்டு காத்தல் தொழிலையும் செய்வான் இல்லையா. துடைப்பன் ருத்திரனும். உருத்திரன் அவன் தீக்கு அதிபதியாக இருந்து கொண்டு ஒடுக்குதல் தொழிலையும் செய்வான். விளங்குதா? சொல்லில் திடம்பெறவே திரவிப்பன் ஈஸ்வர். இப்போ இந்த திரவத்துக்கு மாத்திரம் அடை கொடுக்குறார், மற்ற எதுக்கும் அடை கொடுக்கலை. படைத்தல் காத்தல் அடித்தலுக்கெல்லாம் அடை இல்லாமல் அப்படியே சொன்னார். ஆனால் மறைத்தலை சொல்லும் போது என்ன செய்யறாரு? ஒரு அடை கொடுக்குறாரு. ஏன்? ஏன்னா மறைத்தல் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா அது இறைவனுக்கு இயல்பல்ல மறைக்கிறது. இப்போ மறைக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விளங்குதா? அதனால என்ன சொல்றாரு? மறைத்தலை சொல்லும் போது திடம்பெற திடம்பெற அறிவு. எது திடம்பெற? அறிவு. வலிமை பெற செய்கிற தொழில் பேரு திரோபவம். மறைத்தல் என்றால் அறிவை விளக்குதல், தடையை நீக்குதல். தடையை நீக்க நீக்க மறைப்பை நீக்கினா அறிவு திடம் பெறுமா இல்லையா? வளம் பெறும். அதனால திரோதம் என்பதற்கு பொருள் என்னதுன்னா மறைப்பை நீக்குதல் தான். மறைக்கிறது இல்லை. மறைக்கிறது மலம். மறைக்கிறது மலம், பாசம் இல்லையா. அதை நீக்கிறது அருள். அதை நீக்குவது அருள். அதனால திடம் பெறவே திரவிப்பன். அதான் நமக்கு சித்தியார் என்ன சொல்றாரு? மறைத்தல்னா என்ன சொல்றாரு? இதுல திடம் பெறங்கிறாரு இல்லையா. இத சிவபிரகாசம் என்ன சொல்லுது? எனவே இப்போ அப்போ இதே சிவபிரகாசத்துல சொல்லும் போது அந்த 20வது பாட்டுல என்ன சொல்றாரு? வேகமாய் தன் காலை எல்லையில் மேலே வெண்ணறிய சக்தியதாய் இருண்ட மோகமாய் செம்பெருடு கழிந்து ஏற்றி நித்த மூல மரமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும். இது மறைக்கிறது ஆணவம். பாகமா வகை நின்று. எனவே இந்த மறைக்கிற இந்த மலம் பக்குவம் அடையுமாறு அப்படின்னா பக்குவம், மலத்துக்கு பக்குவம் அது நீங்குதல் தான். இது நீங்குமாறு பாகமாம் வகை நின்று திரோதாயி சக்தி பண்ணுதலால் மரமெனவும் பகர்வர். அது பரிந்து நம்மகிட்ட மிகவும் பரிவுடையது. பரிந்து நாகம் மானதி மதியம் பொதிசடையான் அடிகள் நணுகும் வகை கண்ணமைய நயக்கும். எனவே சிவபெருமானுடைய திருவடியை போய் சேருமாறு நம்மை செலுத்துவதே.
அதை நாம் என்ன சொல்கிறோம்? மலம்னு சொல்லுவோம். மலம் சார்ந்து இருக்கும்போது மலம்னு சொல்லுவோம். அருளை போய் என்ன சொல்லுவோம்? மலம்னு சொல்லுவோம். விளங்குதா? எது போல மருத்துவரை டாக்டர் மருத்துவரை பூச்சாண்டி நம்ம ஊசி போடுறதுனால சின்ன பிள்ளை என்ன சொல்லுவோம்? பூச்சாண்டி வாரம் பூச்சி கொடுத்துருவோம் இல்லையாம்மா? சின்ன பிள்ளைல ஒன்று பார்த்தா பயந்து ஒழுங்குமா இல்லையா? பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு தேடி போய் ஊசி போடுறோம். விளங்குதா? அப்போ தெரிஞ்சிடுச்சு, ஓ இவன் நமக்கு நலம் செய்பவர். அப்போ நலம் செய்பவரே நமக்கு பகையா தெரியுது, அறியாமல். அதனால மலமெனவும் பகை அப்படி சொல்றாரு. நீங்க அப்படி சொல்லிடாதீங்க. அதனால அது சால பரிவுடையது. அது பரிந்து, அது பரிந்து பெருமானுடைய திருப்பி. அதை நம்ம சிவப்பிரகாசத்தில் அப்படி சொல்றாரு. சித்தியாரில் எப்படி சொல்றாரு? சித்தியாரில் எப்படிமா சொல்றாரு? சித்தியார்னா அது யாரு? அது யாரு சித்தியாரு? அந்த ஆள் யார் சார்? சித்தியார்ல தெளித்திடல் மரங்களெல்லாம் மறைக்கும். கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்கள் நமக்கு இறைவினை ஒப்பு வரை செய்து நம் மலங்கள்ல இருந்து நம்ம நீக்குவதற்கு பேர் தான் மறைத்தல். முக்திக்கு தகுதிப்படுத்துதல். விளங்குதாமா? அதுதான் மறைப்பு. அதனால இந்த படைப்பன் அயன் அடிப்பன் பங்கையப்பன் மாயன் துடைப்பில் சொல்லில் திடம்பெறவே திரோவிப்பன் ஈசன் என்று அந்த ஈசனுக்கு மாத்திரம் மகேஸ்வரன் தான் மறைத்தலுக்கு அதிபதி. அதனால அந்த மகேஸ்வரனை சொல்லும்போது திடம்பெறவே என்று சொல்லுகிறார். அதனால அந்த ஈஸ்வரன் நாம மகா ஈஸ்வரன். இல்லையா? பார்த்திடின் அருளை எல்லாம் சொல்றாரா இல்லையா? சதாசிவரும் சதாசிவரும். எனவே இந்த சதாசிவருங்கிறது இறந்தது தெரியும். இந்த சதாசிவர் போலவே முதல்ல சொன்ன 4 பேருமே அருள் தான். சதாசிவரும் அன்றே அணுக்கரகம். அப்போ அது நிக்கரகம் போல தெரியுது, படைக்கிறது. அந்த உலகத்துல தள்ளுறது பிறக்கிறது எப்படி தெரியுது? பிறக்கிறது எப்படி இருக்கு? இந்த பிறப்புங்கிறது சிறை தானே, சிறைதான். அந்த சிறையும் அருளர் தான். செய்யல நமக்கு போடுவதும் திருந்துதல் பொறுப்பு தானே, இல்லையா? மருந்து கொடுக்கிறாரு, கண்ம பயனை கொடுக்கிறார் காத்தல். அது நோய் நீங்கிறதுக்கு தானே மருந்து கொடுக்கறது, அதுவும் அருளர் தான். ரொம்ப கலக்கிட்டாங்க ரெஸ்ட் கொடுக்குறாரு, அதுவும் அருளர் தான், இல்லையா? மறைத்த நமக்கு மலக்களிலிருந்து விடுபடுத்துறது, கழுவுறாரு மலங்களை, அதுவும் அருளர் தான். விளங்குதா? அப்போ எல்லாமே அருள் தான். ஏன்னா அவனே அருள்மயமானவன். அப்போ அவன் செயல் எப்படி இருக்கும்? அருளாத்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. விளங்குதாமா? அப்போ இந்த பாட்டுல இதை சொல்லி அப்புறம் அடுத்த பாட்டில் 2 தொகுத்து சொல்றாரு. இந்த பூதங்களை சொன்னார்ல, அதை குணம் தனியா தொழில் தனியா சொன்னார். 2ஐயும் கம்பைன் பண்ணிட்டார். குணம் தொழிலும் உடையதுதான பொருள். கம்பைன் பண்ணி முதல்ல சொல்லி முடிப்போம். அங்கே சொல்லி இங்கே சொல்லி தனித்தனியா கம்பல் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதா இல்லையா? அதனால அந்த 9வது பாட்டில் இந்த சொல்றாரு, மண் கடினமாய் தரிக்கும். மண் கடினமாய், மண் கடின என்ற குணத்தோடு இருந்து கொண்டு தாங்குதலாகிய தொழிலை செய்யும். இது இருந்தால் தான் அது முடியும். மண் கடினமாய் தரிக்கும். வாரி வாரி நீர் இல்லையா? குளிர்ந்த குளிர்ச்சி அதனுடைய குணம்.
பதப்படுத்தல் அதனுடைய தொழில். ஒன் கணல், ஒளி மிகுந்த கணல். சி சுட்டு, சுடுதல் அதன் குணம். ஒன்றுவிக்கும், எல்லா பொருளையும் ஒரு பொருளாகும், அது அதனுடைய தொழில். ஓவாமல், இடைவிடாமல். வன்கால், வன்கால், இந்த இடத்துல டன்னகரம் போட்டார். அங்க வன்னு ரன்னகரம் போட்டாரா இல்லையா? வலிமையை சொன்னாரு. இங்க வளமையும் தான். வன்கால் பறந்து, எல்லா பக்கமும் நிறைந்திருந்து. சலித்து, பொருள்களை சலித்து சலனமுடையதாக இருந்து திரட்டுதலாகிய தொழிலை செய்யும். விலகுதான். பார்க்கில் ஆகாயம் நிர் அந்தரமாய். அப்போ மற்ற பூதங்களுக்கெல்லாம் ஆதாரம் இந்த வானம். அந்த வானம் இதுக்கெல்லாம் ஆதாரமாய் நின்று கொண்டு அது ஆதாரமின்றி நிற்கும். நிர் அந்தரமாய் நிற்கும், நிறைந்து. எல்லா பொருளுக்குள்ளும் அது உள்ளேயும் இருக்கும். எல்லா பொருளும் அதுக்குள்ள இருக்கும். இது எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கும். அதான் வட்டமும் புள்ளி. வட்டம் இடம் கொடுக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கிறது. கடவுள் போல இல்லையா? கடவுள் தன்மை, இறைத்தன்மை, ரெண்டு தன்மையும் இந்த வானுக்கு இருக்குது. எல்லாத்தையும் வியாபகமாக அடைத்துக் கொண்டு நிற்பான், எல்லாத்துக்குள்ளே நிறைந்தும் நிற்பான் என்று இந்த 9வது பாட்டை சொல்லி அப்புறம் இப்ப சொல்றாரு. இப்ப பஞ்சபூதத்தை சொல்லி முடிச்சாச்சு இல்லையா? 6 பாட்டுல சொன்னாரா இல்லையா? இப்ப சொல்றாரு உள்ளபடி, ஆகமத்துல உள்ளபடி, ஆகமத்துல உள்ளபடி மாபூதம் ஓதினோம். மாபூதம், மாபூதம்னா தூல பூதம். மாங்கிறது தூல பூதம். ஓதினம் இதுவரைக்கும் அந்த பஞ்சபூதத்தை பற்றி சொன்னோம். மாபூதம் ஓதினம், தூல பூதத்தை பற்றி சொன்னோம். உந்தனக்கு, உந்தனக்குங்கிறது உனக்கு, உனக்கு பஞ்சபூதத்தை பற்றி சொல்லியாச்சு. கள்ளமிகும், இப்போ கள்ளமிகும். அப்போ இது இந்த பூதம் போல புலப்படாது. கள்ளம் இருந்தா புலப்படாது. ஆய்புலனும் அந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து விட்டு எல்லாம் அறியக்கூடிய அந்த புலன்கள் எல்லாம், அந்த விடயங்கள் எல்லாம் கள்ளமா இருக்கும், அறிய முடியாதவாறு சூக்குமமா இருக்கும். கள்ளம்ங்கிறது சூக்குமம். அந்த நிலையில் உள்ள கட்டுரைக்கில் அதை முறைமையாக உரைத்தார். மெல்லவே, மெல்லவே நான் சூக்குமமா, மெல்லவே ஓசை, ஓசை அந்த தன்மாத்திரையில ஓசை அதை அறியக்கூடிய பொறிக்கு புலப்படாது, சூக்குமமா இருக்கும். அதான் தன்மாத்திரை. ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் என்ற இந்த 5 குணங்களும் சூக்குமமா இருக்கிற நிலை, அதுதான் சூக்கும பூதம், தன்மாத்திரை. அதான் ஒரே பாட்டில் சொல்லிட்டார். அவ்வளவுதான் தன்மாத்திரை. ஆசை தரும், இதெல்லாம் நமக்கு விடயத்துல பற்றை தரும், பற்றை தரும். ஐம்புலனா இதுதான் பொறிகளாக, பொறிகளுக்கு விடயமாக, பொறிகளுக்கு விடயமாக விருத்திப்படுகிறது. விலகுதா? பஞ்சபூதமா வரும்போது இது விடயமா விருத்திப்பட்டு வருது என்று தன்மாத்திரையை பற்றி ஒரே பாட்டில் சொல்லிட்டு, அப்புறம் இந்த விடயங்களை நுகரக்கூடிய பஞ்சபூதங்கள்ல, அதான் பஞ்சபூதங்கள் தான் நமக்கு நுகர்ச்சியா வருவது இல்லையா? அந்த நுகர்ச்சி, இந்த குணங்கள் எல்லாம் தூக்கமா நிற்கிறனால தன்மாத்திரை இல்லையா? அதை விடையிக்கிற கருவிகள் எதுன்னா ஞான இந்திரியம், விடய ஞானம். என்ன ஞானம்? விடய ஞானம். இந்திரியங்கள், இந்திரியம்னாலும் பொறியினாலும் ஒண்ணுதான் இல்லையா? இன்ஜினியர், பொறியாளர் இல்லையா?
அதனால இந்திரியங்கள் நன்றா உரைக்க, நன்றான தெளிவா நான் உரைக்க நீ கேட்பாயாக. இப்போ ஞான இந்திரியங்களை பற்றி நான் சொல்றேன், நீ தெளிவா கேள். ஊனமிகு பூதம் ஒற்றிடமா, ஊனமிகு பூதம், ஊனமிகு பூதம். ஊனம் எது? ஊனம் பூதம். ஊனம் தாமச குணம் மாத்திரையா, இதெல்லாம் தாமச அகங்காரத்திலிருந்து வருது இல்லையா? அதனால என்ன சொன்னாரு? ஊனம் மிக பூதம் ஒற்றிடமா, தாபச மிகுந்து இருக்கக்கூடிய பூதங்கள், அதை இடமாக கொண்டு. எதுக்கு இடம்? இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இடம் எதுன்னா அந்த தன்மாத்திரை, தன்மாத்திரை தான் இடம். அதில் தான் பற்றுக்கோள் இந்த பொறிகள். அந்த தன்மாத்திரை கூட நின்றுகிட்டு ஈனமாம் சத்தாதியை, ஈனம் அதனால் அறியப்படுகிற விடயமெல்லாம் ஈனமான கேவலம். ஆமா, ஈனமாம் சத்தாதி, சத்த முதல் சப்த பரிச ரூப ரச கந்தம், இதெல்லாம் பூத குணம். அதை அறிவது ஈனம் இல்லையா? அறியும் தானம். அப்ப ஏன் இதை ஈனம்னாரு? அது ஊனம் உடையது. என்ன ஊனம்னா அதெல்லாம் தாமச குணம், மயக்கக்கூடியது, நம்ம அறிவை மயக்கக்கூடியது இல்லையா? அதனால அப்ப அதுக்கு நாம் அடங்கி அதை நுகர்வது ஈனம். அறிவு பொருள் சடத்தை நுகர்வது ஈனம். அறிவு பொருள், ஆமா, நமக்கு கீழ்பட்ட ஒரு சடப்பொருளை போய் அனுபவிக்கிறது ஈனம். விளங்குதா? நாம சேரிடம் அறிந்து சேர், சேரிடம் அறிந்து சேர் சொல்லிருக்கா இல்லையா? சொல்லலையா? இனம் இனத்தோட சேரணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஒன்றை வேந்தன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? எங்க சேரணும் அதை அறிஞ்சு சேரணும். சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், அதை சொன்னா ஞாபகம் வருது இல்லையா? அப்போ நம்ம இனம் இனத்தோடு கூடணும் சொல்லியிருக்கா இல்லையா? அன்னம் எங்க சேரும்? அன்னங்கள் எல்லாம் அன்னத்தோடு சேரும், காகத்தோடு சேராதுன்னு பாட்டு இருக்கா இல்லையா? நாலடியார்ல ஒரு அடியார் தெரியாது போங்க. ஆமா, அப்போ இந்த அறிவு பொருளைத்தான் நுகரணும், சடப்பொருளை போய் நுகரக்கூடாது. ஒருத்தன் யார் கூட சேரணும்? நம்மளோட பெரியாரை துணைக்கோடல் இருக்காரியா? எங்க இருக்கு? உரடுல கணக்கு சாராது. அப்போ நமக்கு உறுதி பயப்பவர் யாரோ அவரோட கூட சேரணும். நாம நமக்கு நலம் பயக்கக்கூடிய நம்மளும் உயர்ந்த ஒரு இடத்துல சேரணும். ஏன்னா அந்த தன்மை நாம் பெறணும். அதான் இயல்பு இல்லையா? நாம நமக்கு கீழ்பட்ட கழிவு கட்ட போய் அவங்ககிட்ட போய் சேரக்கூடாது. அதான் ஏனும். விளங்குதாமா? அதனால ஈனமாம் சத்தாதி அறியும் தானம், இந்த பொறிகள் அறிகிற தானம். ஏன்னா இங்க செவிங்கிறது ஒரு ஆற்றல். அது எந்த இடத்த வச்சு அந்த உறுப்பு, செவிங்கிற உறுப்புல தான் அது நிற்கும். அதை வச்சுதான் இருக்கு. இதுல இந்த ஆற்றல் இருக்குதுன்னு தெரியும். அதை நம்மளால பார்க்க முடியாது. அதனால தானத்தை பத்திரம் சொல்றாங்க. தானி பார்க்க முடியாதனால தானத்தை சொல்றாங்க. தானிய பார்க்க முடியாது, அதனால தானத்தை சொல்றாங்க. செவி சத்தத்தை அறிகிற
பொறி இருக்கிற இடம் செவி. செவி என்ற உறுப்புல சப்த தன்மாத்திரையை பற்றி நிற்பது செவி என்ற பொறி. அப்படி சொல்லணும். விளக்குதா? அப்போ தோல், தோல். ஆமா. அப்போ இந்த தோல் என்ற உறுப்பிலே பரிசம் என்ற உணர்ச்சியை அறியக்கூடிய பொறி. அது ஊர் என்ற தன்மாத்திரை பற்றி கொண்டு நிற்கிறது. அப்புறம் கண், உருவத்தை காணுகின்ற பொறியாகிய கண், கண் என்ற உறுப்பிலே நின்று கொண்டு இல்லையா ஒளி என்ற தன்மாத்திரை பற்றி நிற்பது. விளக்குதான்? அது மாதிரி அத்தாளு, தாளு, அந்த தாளுங்கிறது தாளு. தாளுன்னா நாக்கு. தாளு ஆட்டுதல், தாளாட்டுதல். தாளை ஆட்டுவது தாளாட்டு. விளங்குதாமா? எனவே அந்த தாளு நாக்கு அது சுவை என்ற தன்மாத்திரை பற்றி நின்று கொண்டு நாக்கு என்ற உறுப்பிலே இருக்கும். அது நீரின் குணமாகிய சுவையை அறிவது. மூக்கு, மூக்கு, மூக்கு என்ற உறுப்பிலே மனத்தை அறியக்கூடிய அந்த பொறி. நாற்றம் என்ற தன்மாத்திரை பற்றி கொண்டு நின்று மண்ணின் குணமாகிய மனத்தை அறியும். மண்ணின் குணமாகிய மனத்தை அறியுமா? சொல்லணும். அப்புறம் வானிடமான் என்று மான், வான் என்ற பூதம் அதை பற்றி கொண்டு செவி, செவி என்ற பொறி, செவி என்ற பொறி சப்த தன்மாத்திரையும் வானம் என்ற பூதத்தையும் துணை கொண்டு, அப்ப சூக்கும தூள பூதங்களின் துணை கொண்டு சத்தம் என்ற விடயத்தை அறியும். ஒலி அதன் மண்ணும் சத்தம் என்ற விடயத்தை அறியும். ஏனமிகு தோல். ஏன்னா பொறிகள்ல ரொம்ப கேவலமானது எதுன்னா இந்த பரிசமனை. விளங்குதா? அதனால அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஈனமிகு தோல். பரிசத்தை அறிகின்ற அந்த பொறி தோல் என்ற உறுப்பிலே நின்று கொண்டு ஊரு என்ற தன்மாத்திரையும் காற்று என்ற பூதத்தையும் துணையாக கொண்டு காற்றின் குணமாகிய பரிசத்தை அறியும். ஊனப்பரிசம் அதை அறியும். பார்வை கண் அங்கி விலகி நின்று கண் என்ற பொறி பார்க்கின்ற கண் என்ற பொறி கண் என்ற உறுப்பிலே நின்று கொண்டு உருவ தன்மாத்திரையை தீ என்ற பூதத்தை துணை கொண்டு, அதான் அங்கி தீ துணை கொண்டு உருவம் தீயின் குணமாகிய உருவத்தை அறியும். தீயின் குணமாகிய உருவத்தை அறியும். நன்றாக நீரிடமா நாக்கு என்ற பொறி நாக்கு என்ற உறுப்பிலே நின்று கொண்டு அது சுவை என்ற தன்மாத்திரை அதை பற்றி கொண்டு நீரின் குணமாகிய சுவையை அறியும். ரதம்னா சுவை. நீரின் குணமாகிய சுவையை அறியும். ஒன்றா மனம் மூக்கு. மனத்தை அறியக்கூடிய கருவியாகிய அந்த பொறி மூக்கு என்ற இடத்துல உறுப்பிலே நின்று கொண்டு மனம் என்ற தன்மாத்திரையை அது ஆதாரமாக நின்று கொண்டு மண்ணின் குணமாகிய
மனத்தை அறியும். அதான் பூ இடமா நின்று அறியும். ஏழு ஓதும். இதெல்லாம் சொல்றது அன்றே இறை ஆகமம். நம்ம உலகத்தை படைக்கும் போதே பெருமான் சொன்ன ஆகமங்கள் இதை சொல்கிறது. இதையெல்லாம் நாம் வெல்லுவதற்கல்ல, வெல்லுவதற்கு இந்த பொறிகளெல்லாம் வெல்லுவதற்கல்ல, வெல்லுவதற்கு. இதெல்லாம் அனுபவிக்கிறது இல்லை. அனுபவிச்சு பார்த்து சீ அப்படின்னு வெறுக்கிறது. அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா வெறுப்பதற்காக. எனவே இதனை வென்றார், இன்ப வீடு சென்றார், இன்ப வீடு சென்றார். எனவே இதை வென்றாரெல்லாம் இங்கேயே நின்றார். விளங்குதா? என்னமா இதை அனுபவிச்சவங்கலாம் இங்கே நிற்பான். இதை யாரு வெறுத்தானோ அவனுக்கு வீடு, விட்டவனுக்கு வீடு, இதை தொட்டவனுக்கு பிறவி. இதைத்தான் நமக்கு அந்த திருக்குறள்ல சிவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற 5 வகை தெரிவான்கள் அவனுக்கே உலகில் வந்த பயனை அவன் தான் பெறுகிறான் அப்படின்னு சொல்றார். வகை தெரிவான், வகை தெரிவான் இதை வகுத்து அறிந்து வென்றுதல். அவனே இதை அறிந்தவரான். விளங்குதா? இதெல்லாம் படிக்காம அந்த குறளுக்கு எப்படி பொருள் சொல்லுவீங்க? வெப்பரப்பாங்க வந்துதான் இதே. ஆமா, அந்த குறள அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சாதான் தெரியும். அதுல கண் மாத்திரை பின் மாத்திரைங்கிறாரு. அது என்ன மாத்திரை தெரியும்? தெரியாது தானே. இதுக்கு முன்னால படிச்சுப்பீங்களா சாமி? புரியாம தானே இருக்கும். புரியாது, சொல்லி கொடுக்குறதுக்கும் புரியாது. இப்படி புரியாத விஷயம் நிறைய இருக்குது. அப்படிதானே? இருக்குதா சாமி? நாங்க படிக்கும் போதும் புரியல. இப்ப ஆசிரியரா போனா அப்படித்தானோ? சரி, இப்போ கண்ணுதல் நூல். கண்ணுதல், கண்ணுதல், முதல்ல கண்ணு முன்பின்னாக தொக்கது. என்னது? முன்பின்னாக தொக்கது இல்லையா? கண்ணுதல் என்பது முன்றில் வாயில் என்றார் போல். முன்றில் வாயிலானது எல் முன் இல்லையா? எல் வாய், வாய், எல் வாய், எல்லுக்கு வாய் அப்படின்னு சொல்றதான் சொல்றோமா இல்லையா? அது போல கண்ணு இல்ல, நுதல் இல்ல, நுதல்ல கண். நெற்றி கண் உடை யானை அப்படின்னா அர்த்தம் அறிவே கண்ணா. இங்க கண்ணே நுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவே கண். நுதல் என்பது அறிவை குறிக்கிறது. இவனுக்கு அறிவே கண்ணா. கண்ணுதல் நூல், அவன் சொன்ன நூல், அதான் ஆகமம். ஓதுகிறது, அதுல சொல்றதெல்லாம் ஓதுதல். ஓதுதல்னா என்ன? ஓதுவார், அது யாரு? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுதல்னா என்ன? ஓதுதல்னா திரும்ப திரும்ப சொல்றது. இதான் நேரத்தை படிச்சுட்டா இருக்கக்கூடாது, இன்னைக்கு மறந்துருக்கும், இன்னைக்கு பழையபடி படிக்கணும். புரியுதா? அதான் ஓதுதல். அது ஓதுகிறோம். அதான் பயிற்சி, பயிலுதல். போதிகளும் கண்ம இந்திரியங்கள். இப்ப ஞான இந்திரியங்களை படித்தது போல கண்ம இந்திரியங்கள் எண்ணும். கண்ம இந்திரியங்கள் என்னும் வசனாதி. எண்ணும் வசனாதி. எண்ணம்னா
எண்ணும்னா அது அன்னகரம் போடணுமா தன்னகரம் போடணுமா? என்ற அப்படின்னு போட்டா என்ன போடுவீங்க? அன்னகரம் தான் போடுவீங்க. இங்க எண்ணம்னு தன்னகரம் போட்டிருக்கா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்குது. சார் கண்மேந்திரியங்கள் எண்ணம் அப்படின்னு போட்டிருக்கு. எண்ணம்னா ரணகரம்ல போடணும் அப்படிதானம்மா? எப்படி சொன்னாங்க சார்? ஒரு டொமைன் இப்படிதான் இதைத்தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன் போட்டாரு? எண்ணுதல் அப்படிங்கிறது வேறு வேறாய் கருதப்படும். எண்ணுதல்னா கருதுதல். வாசனாதிக்கு பேச்சு முதலிய செயல்களை இடமாக செயலாற்றல் ஒண்ணுதான். அது ஒவ்வொரு தொழிலை செய்யும் போது ஒவ்வொரு ஆற்றலாக சொல்லப்படும் இல்லையா? கிரியை ஞானமும் கிரியைங்கிற மாதிரியா? கிரியை செயலாற்றல். அது ஒவ்வொரு செயலை செய்யும் போது ஒன்னா சொல்லப்படும். அதனால எண்ணும் வசனாதி வசனம் பேச்சு ஆதி வசனம் முதலான வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் வடமொழி. வசனாதி வசனம் பேசுதல், கமனம் நடத்தல் ஓடுதல், இதெல்லாம் வசனம் கமனம். தானம் ஏற்றல் இடுதல், விசர்க்கம் கடித்தல், எருவல், ஆனந்தம் தருவாய். அதே தருவாய் நகல் வேயா எருவாய் கருவாய். என்ன சார் கருவாய் வருவாய்? கருவாய் அது பிறப்பதற்கு காரணம். கருவே பிறப்பதற்கு காரணமான வேறு யாரு? கருவே. ஆனந்தம் காமன், அது கதிப்பதி காமன் என்றமையால் அது கருவாய் என்றார். செவ்வேள் பிறவி அறுப்பவன், செம்மைப்படுத்தி முருகன் அழகு ஞானம் என்றார். பிறப்புக்கு காரணம் அஞ்ஞானம், அது அறியாமை இல்லையா? அந்த உலகத்துல மயங்கிறவனே காமன், அது காமன் தான். விளங்குதா சார்? இந்த கருவாய்ங்கிறது பிறப்பதற்கு வாயில் இந்த உலக இச்சை தான் அப்படின்னு அதைத்தான் மன்மதன். விளங்குதாமா? அந்த சொல்லுக்குள்ள அது இருக்குது. அதனால வசனாதிக்கு இடமாக நன்றியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குலம் உபத்தமாக கருதும் நாடும். அது எப்போதும் கருதும் அந்த ஆகமங்கள் பொருள் உரைக்கும் அதை சொல்றாரு. நாம சாப்பிட்டு பார்ப்போம்.